வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சை உலுக்கிய சிறுமியின் மரணம், நீதித்துறை தோல்விக்கு எதிராக வெடித்த மக்கள் கோபம். பிரித்தானியாவில் 40க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகள் உடைப்பு, 28 வயது வாலிபர் கைது. கொசாவோவில் நேட்டோ படைகளின் எண்ணிக்கை குறைப்பு, பாதுகாப்பு சூழல் மேம்பட்டதால் முடிவு. பெல்பாஸ்டில் பதற்றம், போலி குடியேற்றவாசிகள் பட்டியலால் பரவிய பீதி. வடக்கு பெல்பாஸ்டில் தீ வைப்பு தாக்குதல், 2 இளம் குடியேற்றவாசிகள் வீடு இழப்பு. உக்ரைனில் 7 லட்சம் ரஷ்ய வீரர்கள், புட்டினின் அதிகாரப்பூர்வ உறுதி. பிரிட்டனின் டிபிடி விநியோக மையங்களில் அதிரடி சோதனை, 9 பேர் கைது. ஆர்ஸ்னிக் ஏவுகணை தாக்குதல் அபாயம், உக்ரைன் ராணுவம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரான்சில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சிறுமியின் இறுதி சடங்கு நிகழ்வு அந்நாட்டின் நீதித்துறை தோல்விக்கு எதிரான மக்கள் போராட்டமாக மாறியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க தவறிய நீதித்துறையின் மெத்தன போக்கே இத்தகைய குற்றங்கள் தொடர காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி அமைதி பேரணிகளையும் மெழுகுவர்த்தி போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பிரான்ஸ் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவியல் சட்டங்களில் கடுமையான சீர்திருத்தங்கள் தேவை என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மக்களின் கொந்தளிப்பான சூழ்நிலையை அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தடுக்கவும் வழக்குகளை விரைந்து முடிக்கவும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள உள்ளூர் தலைவர்கள், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க போராடுவோம் என தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் 40க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகள் உடைப்பு, 28 வயது வாலிபர் கைது. பிரித்தானியாவின் லீட்ஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகள் இரும்பு கம்பியால் அடித்து உடைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 28 வயதுடைய வாலிபர் ஒருவரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை வேளையில் வீதிகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அந்த நபர் குறிவைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு விழித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இரும்பு கம்பியோடு தப்பியோட முயன்ற அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றத்துக்காக அந்த நபரிடம் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொசாவோவில் நேட்டோ படைகளின் எண்ணிக்கை குறைப்பு, பாதுகாப்பு சூழல் மேம்பட்டதால் முடிவு. கொசாவோ பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழல் சீரடைந்து வருவதை அடுத்து அங்குள்ள தங்களின் அமைதிப்படை வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்க நேட்டோ அமைப்பு முடிவு செய்துள்ளது. தற்போது கொசாவோவில் சுமார் 4600 நேட்டோ வீரர்கள் தங்கியுள்ள நிலையில் அடுத்த ஓராண்டிற்குள் இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொசாவோவின் உள்ளூர் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது சுயமாக செயல்படும் அளவுக்கு பலமடைந்துள்ளதே இதற்கு காரணம் என நேட்டோ ராணுவ தளபதி ஜெனரல் அலெக்சஸ் கிரின்கேவிச் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு செர்பிய சிறுபான்மையினருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறையை அடுத்து நேட்டோ அங்கு கூடுதலாக 1000 வீரர்களை அனுப்பியிருந்தது. தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதால் வழக்கமான இராணுவ சுழற்சி முறையின் அடிப்படையில் இந்த வீரர்களை திரும்ப பெற திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் அங்கு மீண்டும் பாதுகாப்பு சூழல் மோசமடைந்தால் படைகளை குறைக்கும் இந்த முடிவு உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் என்றும் நேட்டோ தெளிவுபடுத்தியுள்ளது. பெல்பாஸ்டில் பதற்றம், போலி குடியேற்றவாசிகள் பட்டியலால் பரவிய பீதி. வடக்கு அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் நகரில் குடியேற்றவாசிகளின் முகவரிகள் அடங்கிய போலி பட்டியல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த தவறான தகவலால் அச்சமடைந்த பல புலம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களின் பாதுகாப்பை கருதி வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோடியுள்ளனர். இனவெறி மற்றும் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான வன்முறையை தூண்டும் நோக்கில் இந்த போலியான பட்டியல் திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சமூகத்தில் தேவையற்ற பயத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்திய இந்த செயல் குறித்து
அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உள்ளூர் அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் யாரும் இத்தகைய ஆதாரமற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் நகரில் அமைதியை காக்க ஒத்துழைக்குமாறும் பெல்பாஸ்ட் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கு பெல்பாஸ்டில் தீ வைப்பு தாக்குதல், 2 இளம் குடியேற்றவாசிகள் வீடு இழப்பு. வடக்கு பெல்பாஸ்ட் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட தீ வைப்பு தாக்குதலில் அங்கு வசித்து வந்த 2 இளம் குடியேற்றவாசிகள் தங்களின் வீட்டை இழந்துள்ளனர். நள்ளிரவு வேளையில் வீட்டின் முன்பக்க கதவு தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் வீடு முழுவதும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலின் போது வீட்டில் இருந்தவர்கள் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட ஒரு இனவெறி தாக்குதல் என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் அண்மை காலமாக புலம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பதற்றமான சூழலின் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இத்தகைய வன்முறை செயல்களுக்கு பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் அரசியல் தலைவர்கள் தங்களின் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். உக்ரைனில் 7 லட்சம் ரஷ்ய வீரர்கள், புட்டினின் அதிகாரப்பூர்வ உறுதி. உக்ரைனுக்கு எதிரான போரில் தற்போது சுமார் 7 லட்சம் ரஷ்ய வீரர்கள் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளுடன் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உக்ரைனின் எல்லைப் பகுதிகளில் தங்களின் ராணுவ நிலைகளை மேலும் வலுப்படுத்தவும் எதிரிகளின் தாக்குதலை முறியடிக்கவும் இத்தனை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்றார். மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருவதே போரை நீட்டிக்கவும் தங்கள் கூடுதல் படைகளை அனுப்பவும் காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த எண்ணிக்கையானது ரஷ்யா தனது ராணுவ இலக்குகளை அடையும் வரை போரை தொடர முழு தயாராக இருப்பதை உணர்த்துவதாக சர்வதேச நிபுணர்கள் கருதுகின்றனர். புட்டினின் இந்த அதிரடி அறிவிப்பு உக்ரைன் போர்க்களத்தில் மட்டுமன்றி சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் டிபிடி விநியோக மையங்களில் அதிரடி சோதனை, 9 பேர் கைது. பிரிட்டனின் பிரபல டிபிடி பார்சல் விநியோக மையங்களில் நடத்தப்பட்ட அதிரடி குடியேற்ற அமலாக்க சோதனையில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்து பணிபுரிபவர்களை கண்டறியும் நோக்கில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் இந்த திடீர் சோதனையை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி அங்கு வேலை பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சோதனைகளை அடுத்து தங்களின் பணியாளர்களின் பின்னணி மற்றும் ஆவணங்களை சரிபார்க்கும் நடைமுறைகளை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக டிபிடி நிறுவனம் அறிவித்துள்ளது. முறையான விசா மற்றும் வேலை அனுமதியின்றி வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு எதிராக பிரிட்டன் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓர்ஸ்னிக் ஏவுகணை தாக்குதல் அபாயம், உக்ரைன் ராணுவம் எச்சரிக்கை. ரஷ்யா தங்களின் புதிய நடுத்தர தூர ஓர்ஸ்னிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை கடுமையான தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் எச்சரித்துள்ளது. இந்த அதிநவீன ஏவுகணை தாக்குதல் உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய ராணுவ நிலைகளை குறிவைத்து நடத்தப்படலாம் என உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் உக்ரைனின் டினிப்ரோ நகரில் ரஷ்யா முதலாக இந்த ஓர்ஸ்னிக் ஏவுகணையை பயன்படுத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அணுவாயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தங்களுக்கு கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என உக்ரைன் மேற்கத்திய நாடுகளிடம் கோரியுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவின் எந்தவொரு ஏவுகணை மற்றும் அணுவாயுத அச்சுறுத்தல்களுக்கும் தாங்கள் அஞ்சப்போவதில்லை என்று உக்ரைன் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உக்ரைன் மக்கள் அனைவரும் வான்வழி எச்சரிக்கை விடுக்கப்படும் போது உடனடியாக பாதுகாப்பு புகலிடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.